பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். பார்க்கிங் அப்படி அடிச்சுக்கிறீங்க. ஓட்டு கேட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஓட்டு கேட்டாவா தொடப்பு கடை செருப்பு எடுத்து அதை வைப்பேன். நான் அதை நான் செய்வேன். நான் 2015ஓட எங்களுக்கு இப்போதான் நாங்கள் திரும்பி அந்த வெள்ளத்தை பார்க்குறோம். எங்களுக்கு டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே பிடிச்சி. மழை தண்ணி மட்டும் கிடையாது, காவா தண்ணி, கக்கூஸ் தண்ணி, எல்லா தண்ணியும் கலந்து வரும். இந்த தண்ணியில் சேறு எல்லாம் உள்ளகுது, எல்லாமே நாசமாக போயிடுச்சு. பாம்புலாம் வந்தது எங்கள் வீட்டுக்குள்ள. சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு இருந்தோம். சாப்பாடு யாருமே வந்து தரலை. என்ன நிலவரன்னு யாருமே வந்து கேட்கல. 10க்கு 10 வீடாக இருந்தால் கூட வாடகை கிடையாது, மெயின்டெனன்ஸ் கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பட் அங்கே நாங்கள் வந்து நம்ம எல்டிஜி ரோடு நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். இங்க மழை வெள்ளத்தால பகுதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் போய் சேர்ந்திருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓட்டு கேட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஓட்டு கேட்டாவா தொடப்பு கடை செருப்பு எடுத்து அதை வைப்பேன். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் அதை நான் செய்வேன். நான் இங்கே இருக்கிற எவனா என் வீட்டில் இருக்கிற எவனா வந்தானாக்கா அவனை கண்டிப்பாக நான் கேட்கறேன். இந்த கேட்டேன். 10 பேர் பெட்ஷீட்டை கொடுத்தானுங்க, மீதி 15 பேர் 25 பேருக்கு பெட்ஷீட் கிடையாது. எங்களுக்கு பெட்ஷீட் வாங்க வக்கில் அதெல்லாம் கிடையாது. அது நீ அதெல்லாம் வர வைக்கக்கூடாது. புரியுதா? உனக்கு தேவையான ஆளு சொந்தக்காரங்க மட்டும் நீ கொடுக்குது, எதுக்கு பெட்ஷீட் வாங்க கொடுக்குறேன்? மேல் இடத்துல கொடுக்க சொல்கிறாங்க. கூட இருக்கிற எச்சம் நான் இங்கே தானே பண்ணுவேன். சொல்லி பார்ப்பேன். என் வீட்டோட 10-20 பெட்ஷீட் இருக்குது. நான் பெட்ஷீட்டில் அதெல்லாம் வரல. 4 பேர் கொடுக்குறது நீயும் கொடு. ஏன் நீ அதையே எடுத்து வச்சுன்னு உள்ளே எடுத்து வச்சுட்டு என்ன 4 மணி வரைக்கும் 4 மணி தான் இல்லைங்க நைட்டு தான் கொடுப்போம். ஏன் நைட்டுக்கு எதுக்கு நீ கொடுப்ப? பொம்பளைங்க மட்டும் 3 நாளாக நாங்கள் தண்ணியில் இருக்கோம். ஆனால் இந்த வாட்டிக்கு கொஞ்சம் மழை மண்ணு கொட்டினதால சீக்கிரமாக தண்ணி வரல. 2 நாளைக்கு முன்னாடி தான் ரொம்ப தண்ணி வந்து முதல்ல விட அதிகம் தான் தண்ணி இந்த வாட்டி. 2015ஓட எங்களுக்கு இப்போதான் நாங்கள் அதை திரும்பி அந்த வெள்ளத்தை பார்க்குறோம். வந்து நாங்கள் சுற்றி தண்ணி வந்துடுவோம். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. பாதி பாத்திரம்லாம் வீட்டில் இருக்குது, மீது கொஞ்சம் தான் எடுத்தோம். சாப்பாடுக்கெல்லாம் கொஞ்சம் வழி இல்லாமல் தான் இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு. வீட்டு மேலே மொட்டை மாடியில் தான் நாங்கள் அந்த டென்ட்டு போட்டுட்டு இருந்தோம். இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. சுற்றி தண்ணி வந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல எங்களால். எங்களுக்கு டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே பிடிச்சி விட்டுட்டு போயிட்டோம். யதார்த்தமாக எல்லாம் பெட்டு, கட்டில் எல்லாமே விட்டுட்டு போயிட்டோம். நேச்சுரலாக நாங்கள் வந்து ஸ்கூலில் தான் இருக்கிறோம். ஆமாம், இன்றைக்கி தான் வந்து இல்லை தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து தான் கிளம்பணுமே. ஆமாம், 2015ல ஒரு முறை வந்து வெள்ளம் வந்தது இல்லையா? அப்பவும் இதே மாதிரி வந்து அதிகமாக வந்தது. வீடெல்லாம் விழுந்து போய் எல்லாரும் கஷ்டப்பட்டோம். எதுவுமே எடுத்துகிட்டு போகல, யாருமே இங்கே நிறைய எடுத்து கொண்டு போகல. அதனால் வந்து எங்களுக்கு வந்து நிவாரண பணம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் என்னென்ன வழங்கணும் அப்போ கொடுத்து. இப்போதைக்கு எதுவுமே எங்களுக்கு இன்னி வரைக்கும் எந்த ஒரு ஆர்டரும் எங்களுக்கு வரலமா. யாரும் வந்து எங்களுக்கு கண்காணிக்கல, செய்யலை. ஆனால் ஸ்கூலில் இருக்கிற சாப்பாடு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து எங்களுக்கு எந்த ஒரு பொருளாதாரமோ எதுவுமே செய்து தரல. நான் கிட்டத்தட்ட 45 வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கிறோம். கல்யாணம் ஆகிடுச்சு. வெள்ளம் வருதுன்னா ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் மக்களுக்கு. எல்லாரும் புள்ள குட்டி எல்லாம் வச்சுன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாம் யாரும் அலோன்ஸ் பண்ணுறது கிடையாது. வெள்ளம் வருதுன்னு எங்கே எச்சரிக்கை பண்ணுறாங்க? இங்கே வந்து எச்சரிக்கை பண்ணணும் இல்லை, முனையில் ரோட்டில் வந்து சொன்னால் ஒரு அது கொடுக்கல. இப்போ நியூஸில் சொல்கிறதுனால கரண்ட்டு போயிடுறதுனால எங்களுக்கு நியூஸ் தெரியாது. எப்படி நாங்கள் நியூஸ் கண்டுபிடிக்கிறது? யாருன்னா சொன்னால் தான் தண்ணி வரப்போம். தண்ணி வந்துட்ட பிறகு நாங்கள் எப்படி ஓட முடியும்? எல்லாத்தையும் அப்படியே விட்டு ஓடும். தண்ணி வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருந்தோம். திருப்பி திறந்து விட்டாங்க. திறந்து விட்டுதான் என்ன பண்ண முடியும்? அவ்வளோ எல்லாம் ஓடியாச்சு. இப்போ இந்த தண்ணியில் சேறு எல்லாம் உள்ளகுது, உள்ள சேரு. இவ்வளோ தண்ணியில் நான் இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கேன். இவ்வளோ தண்ணியில் போய் எனக்கு பெயிண்ட் வேலை, எங்கள் வீட்டுக்கார் கோடா கயிறு எல்லாமே நாசமாக போச்சு. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அது ஒரு வாடகைன்னு விட்டால் தான் நான் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். எல்லாமே நாசமாக போயிடுச்சு. இப்போ அந்த தண்ணியில் போய் இறங்கி எல்லாத்தையும் எல்லாம் கழுவி வெளியில் கொண்டு வந்தோம். இப்போ கொண்டு வந்து எல்லாம் சின்ன கழுவி தண்ணி. இப்போ கழுவி தண்ணியும் வருது, மழை வருது இல்லை, இப்போ கழுவி தண்ணியும் தான் கலந்து விடுறாங்க. இது மழை தண்ணி மட்டும் கிடையாது, இது காவா தண்ணி, கக்கூஸ் தண்ணி, எல்லா தண்ணியும் கலந்து வருது. எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ தண்ணி இறங்கிடுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ சேறு இருக்குது உள்ள. இப்போ உள்ளேயே நான் தண்ணிக்குள்ளேயே இருந்து சேறு எல்லாம் வரும். உள்ள பாம்பு பல்லி எல்லாம் உள்ளே இருந்துட்டால் நம்ம உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. குழந்தைங்க வச்சுன்னு இருக்கிறவங்களாம் எங்கே எவ்வளோ நாளைக்கு ரோட்லேயே உட்காந்துருக்க முடியும்? ஸ்கூலு திறப்பாங்க, ஸ்கூல்லேருந்து நம்ம வெளியே வந்துடணும். சாமான் சட்டெல்லாம் பாதி போயிடுச்சு, எல்லாம் இந்த அலசி காய போட்டுக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையே லாஸ்ட் வரைக்கும். அரசாங்கத்துலேருந்து இப்போ யாருமே வரல. சாப்பாடு வருது,
என்னான்னு இன்னும் வந்து உள்ளே வந்து பார்க்கல. இவ்வளோ தண்ணியில் அவங்க வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு நிலமே தெரியும். எலெக்ஷனுக்குன்னு வந்துட்டால் எல்லாம் வராங்க, யாரும் வராதில்லை. சந்தாக பூந்து வந்துடுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிட்டுல வர மாட்டுறாங்க யாரும். மழை தண்ணியிலேருந்து சேர்த்து புண்ணாயிடுச்சு, வீசிங் அதிகமாகி போச்சு. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அதுக்கு மாத்திரை எல்லாம் நேற்று போய் வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்கூலில் கொடுத்தாங்க, அதுவும் வாங்கிட்டு வந்தேன்பா. எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து இது பேட் இல்லை, எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் அரசாங்கம் வந்து எங்களை வந்து வச்சு பார்க்கணும், சொல்லணும். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி இருந்தது. இவங்க நிறைய வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி, ஃப்ரிட்ஜு எல்லாமே போயிடுச்சு. பாம்புலாம் வந்தது எங்கள் வீட்டுக்குள்ளே. 3 பாம்பு அடித்து யாருமே அதனால் அடிக்க முடியல. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயினால பாம்புலாம் வந்தது எங்களுக்கு. நாங்கள் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிட்டோம். பாதி அடிச்சிட்டு போயிடுச்சு. வீட்டில் வந்துட்டு எதுவுமே இல்லை, பாம்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்கூலுக்கு போக முடியல, அதை வந்துட்டு சொல்ல முடியாது. அப்புறம் சாப்பாடு தண்ணி இல்லை, நாங்கள் மேலே தான் இருந்தோம். சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு இருந்தோம். சாப்பாடு யாருமே வந்து தரலை. என்ன நிலவரன்னு யாருமே வந்து கேட்கல. ஆனால் நாங்கள் வந்துட்டு இந்த 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப வந்து உடம்பு வர சரியில்லை. பொருளுங்க, டிவி, வாஷிங் மிஷினு, துணிங்க எல்லாமே பீரோவெல்லாம் கூட அப்படியே தண்ணியிலே அப்படியே நின்று போச்சு. மளிகை சாமானுங்களும் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து நாங்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப இது தான் பிள்ளைகளை வச்சுக்கணும். இங்கே தான் 56 வருஷமாக இருக்கிறோம். இது வந்து இப்படி வந்து போன வருஷம் இப்போ 2015 வந்துச்சு. அதே மாதிரி அதோட அதிகமாக தான் இந்த வருஷம் வந்திருக்குது. என்ன செய்ய போகிறாங்க, இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் ஹெல்ப்பு யாரும் எதுவும் பண்ணல. இடத்துக்கு கொஞ்சம் தடுப்பு செவுறு வச்சு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் அகலம் பண்ணாங்க. எங்கள் பக்கமாகவே இந்த ஆரைக்கமாத நகர் பக்கமாகவே பண்ணிட்டாங்க அகலத்தை. அந்த பக்கம் கொஞ்சம் எதிர்பக்கம் கொஞ்சம் எங்களுக்கு அகலம் பண்ணி எங்களுக்கு ஒரு காம்பவுண்டு செவுறு வச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் பாதிப்பு இல்லாத இருந்திருக்கும். இப்போது இந்த 2023 வந்த வெள்ளம் வந்து அதை விட இது ரொம்ப மோசம். அப்போ ஆற்றை அகலப்படுத்தலை, ஆனால் இதே பாதிப்பு தான் இருந்துச்சு. இந்த வாட்டி ஆற்றை கரையை எல்லாம் அகலப்படுத்தியும் இது எதிர்பார்க்காத சூழ்நிலை. அதாவது வந்து அலௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். அது கார்ப்பரேஷனில் அதுக்கு முன்னாடிலாம் வருவாங்க, வந்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் பார்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஏறும்போது யார் யார் வீட்டில் இருக்கிறீங்கன்னுட்டு டோர் பை டோராக வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களும் வர முடியாத சூழ்நிலை என்ன நினச்சி ஆற்றுல இந்த தண்ணி இந்த கால்வாய் வழியாக ரிட்டன் ஏறி ஊருக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அவங்களாலையும் அது உள்ளே வரத்துக்கு முடியல. ஏன்னா இந்த கால்வாய் வந்து 4 அடி 5 அடி கால்வாய் இருக்குது தண்ணி போகிறதுக்கு. மேலே இருக்கிற எல்லா வீட்டுக்குமே தண்ணி அது இது போகிறதுக்கு கால்வாயான இடமே இதுதான், அந்த தண்ணி ஓட்டத்தில் தான். இப்போது தண்ணி கரை வீடை சுற்றி இறங்கிடுச்சு. ஆனால் இந்த கால்வாயிலேருந்து வர தண்ணி தான் இப்போ எங்கள் ஊர் உள்ள ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக அது வரைக்குமே இருக்குது. அந்த தண்ணி கால்வாய் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டு தண்ணி வராது. 2வது இங்கே இருந்தவங்களுக்கு வந்து எங்களுக்கு மாற்று இடம் குடிசை மாற்று வாரியத்தில் தந்திருக்குறோன்னு சொல்லி அங்கே இது பண்ணாங்க. அங்கே இதை விட ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் அங்கேயும் இருக்குது. அதாவது பெரும்பாக்கம் செம்மஞ்சேரின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இங்கே நாங்கள் 10க்கு 10 வீடாக இருந்தால் கூட வாடகை கிடையாது, மெயின்டெனன்ஸ் கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நாங்கள் உழைச்சிட்டு வந்தால் கூட நாங்கள் சாப்பிட்றத யாரும் நம்மளை கேட்க போகிறது கிடையாது. பட் அங்கே நாங்கள் வந்து மாதம் 750 ரூபா கட்டணும் மெயின்டெனன்ஸ்க்காக. 2வது இதர சுற்றி இருக்கிற அந்த காவா தண்ணி அடைச்சிக்கிச்சு, மண் பாதை அதுக்கு ஒரு வாட்டி. நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனையை தாண்டியும் ஈபி மெயின்டெனன்ஸ் அது எல்லா செலவுமே ஆகுது. 2வது இங்கே இருந்தவங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே தான் வேலையே, சுற்றி சரௌண்டிங்கில் தான் வேலை. ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே வேலை ஒரு இடத்துல பார்த்துருக்கோன்னா புதுசாக போய் வேலை வேறு இடத்துல கேட்க முடியாது, ட்ரை பண்ண முடியாது. அதாவது 2015க்கு அப்புறம் ஃபுல்லாகவே இங்கே இருந்த ஒரு சில வீடுங்கள்லாம் டெமாலிஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. இவங்களுக்கு இந்த கரையை பெருசுப்படுத்தணும்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம் இந்த பில்லர் வந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அப்புறம் வந்து பள்ளம் போட்டு காங்க்ரீட் போட்டு கம்பி இது போட்டிருக்குறாங்க. அதாவது பீம் எழுப்பணும்னு சொல்லி இதை பாருங்கள், இந்த கம்பிங்க தெரியுதுங்களா, ரவுண்டாக எல்லா கரையோருமே மெஷர் பண்ணி எப்படி பார்த்தாலும் ஒரு 30 அடிக்கு பள்ளம் எடுத்தாங்க. அந்த பெரிய மிஷின் வந்து மெட்ரோவுக்கு வேலை செய்யுது பார்த்திங்களா, அந்த மாதிரி மிஷின் வந்து 30 அடிக்கு பள்ளம் எடுத்து அவங்க ஃபுல்லாகவே கட்டு வேலை கம்பி எல்லாமே போட்டு காங்க்ரீட் போட்டு எல்லாமே பண்ணாங்க. நாங்கள் ஒரு சந்தோஷப்பட்டோம், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னுட்டு பார்த்தா திடீர்னு வேலை கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. அது எதனாலன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா கவர்மெண்ட்குள்ளே நிறையா இஷ்யூஸ் இருக்கலாம், நம்ம அதிலெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கக்கூடாது. எங்களுக்கு தேவையானது அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அதுவே கொஞ்சம் நல்லா ஃபேவராக இருக்கும். இல்லை, இந்த சேதம் வந்து ஜனங்களை பயமுறுத்தி தான் இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னெச்சரிக்கையாக பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அலர்ட் ஆகிருப்பாங்க. அலர்ட் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் இன்னொன்று நெட்டு போயிடுச்சு, கரண்ட் இல்லை, அதனால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி கஷ்டம் ஆகிடுச்சு இந்த வாட்டி. எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் இது ஆற்று கூட பெருசாக ஆக்குனாலும் திரும்பி தண்ணி வரதான் செஞ்சுருக்கு.
இந்த அளவுக்கு அங்கங்கே தண்ணி போக வழி இல்லாமல் போயிடுச்சு, ரோடுலேயே எல்லா இடத்துலையும். ஆனால் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த ஆறு ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து தூர் வாடுறாங்க மழை சமயத்தில். அப்போ தூர் வரும்போது இந்த ஒரு சைடு மட்டும்தான் வந்து எங்களுக்கு தண்ணி போகிறது ரூட் இருக்குது. அதோட ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா மேடாக தான் இருக்குது. இந்த பக்கமே போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சேஃப் இல்லை, ரொம்ப ஆழமாயிட்டே தான் போயிட்டுருக்கு தண்ணியோட இது. அதனால் ஆப்போசிட் சைடும் எங்களுக்கு இங்கே பண்ணுற மாதிரியே அதே லெவல் சென்டர்லேயும் அதோடைய அந்த சைடு அந்த கரையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் தண்ணியோட வாட்டம் கொஞ்சம் ஃபோர்ஸாக போகும். அதே மாதிரி அந்த பிரிட்ஜுக்கு அடியில் வந்து ஒரு சில கண்கள் வந்து இந்த மூடின மாதிரி இருக்கும் மண்ணு போட்டு, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணாங்கன்னா தண்ணி ஒரே இதாக லெவலாக போகும். இந்த பக்கம் யாராவது மேட்டில் போகிறாங்க, யாராவது தவறி விழுந்தாலோ இல்லை ஆடு மாடு இது மாதிரி போச்சுன்னா கூட விழுந்தால் அதை சேஃபாக எடுக்கிறதுக்கு எங்களுக்கு முடியாது. ஏன்னா இந்த பக்கம் தண்ணி போய் போய் ரொம்ப ஆழமாயிடுச்சு. அதனால் சேஃப் கிடையாது இந்த பக்கம் எங்களுக்கு. இதே மாதிரி அந்த பக்கமும் எனக்கு இனிமேல் எடுத்து கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஆறோட லெவல் வந்து ஒரே லெவலாக போகும். இந்த பக்கம் எடுத்து இங்கே மட்டும்தான் ஆழமாக இருக்குது, இங்கே ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த பக்கம் அவ்வளோவா வந்து மேடாக இருக்கிறதுனால எங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் லெவல் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இனிமேல் செய்யும் போது எங்களுக்கு ஆப்போசிட் சைடும் வந்து கொஞ்சம் லெவல் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ மழை தண்ணியிலையும் வந்து உங்களுடைய கடமையை தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சிலிண்டர் போட்டுட்ருக்கீங்க. நம்ம கஷ்டத்தில் அவங்க கஷ்டத்தை நம்ம பார்க்கணும் இல்லைம்மா. அவங்க கஷ்டப்படுறாங்க மழையில், அதுவும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் இருக்குது, நம்மளும் கஷ்டப்படுறோம், அவங்களும் கஷ்டப்படுறாங்க, எல்லாருமா என்ன பண்ணுறதுமா. இப்போ எந்தெந்த இடத்துலலாம் இப்போ அதிகமாக தண்ணி பார்க்குறீங்கண்ணா நீங்கள்? இருக்கிறது வந்து சேதாப்படுதாம்மா, அங்கே தான் ஃபுல்லாக தண்ணி. இங்கே அது பார்த்து போயிட்டு இங்கே இல்லை, பார்த்தாக்கா அங்கே தான் சேதாப்படுதா தண்ணி. தண்ணி வற்றவே இல்லை. இல்லை போல் அப்படி தான் இருக்குது. அங்கே தான் சப்ளை பண்ணிட்டு அங்கேருந்து தான் வரணும். நான் பார்த்தா இன்னும் தண்ணி அங்கே தான் இருக்குது, இன்னும் வந்து கம்மியாகல. மக்கள்லாம் மேலே இருந்துட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறீங்களா? சாப்பாடு இல்லாமல் எல்லாமே கஷ்டத்தான் போடுறாங்க. முக்கால்வாசி தண்ணியை வந்து அந்த உள் சைடு தான் இருக்குது, வெளி சைடு எதுவுமே இல்லை. அதனால் நம்ம சப்ளை பண்ணுவோம், இருக்கிற வரைக்கும் போடுறோம், தண்ணி இருக்கிற இடத்துல போடுறதில்ல. ஆமாம், ஏன்னா ட்ரேஸில் தள்ளு வெயிட் வச்சுன்னு தள்ளிட்டு போக முடியாது. அவ்வளோதான். தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல சிலிண்டருமே கிடையாது. ஆமாம் கிடையாதுமா, ஏன்னா உள்ளே தள்ளிட்டு போக முடியாது, தண்ணியில் தள்ளிட்டு போக முடியாது வெயிட் வச்சுன்னு. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். மேலே வண்டிக்கு நின்றுது, ஏன் வண்டி இங்கே தான் நிற்கும்.